கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நாம் பிறை 8 துல்ஹஜ் பிறை 8 மினாலேருந்து இப்போ பிறை 9 அரஃபாவோட மைதானத்துக்கு சென்று அரஃபா மைதானத்தில் என்னென்ன அமல்கள் செய்யணும் என்பதை சுருக்கமாக சொன்னேன். அரஃபா மைதானத்தில் தங்குறது ஹஜ்ஜுடைய ஒரு ஃபர்லு. ஒரு மனுஷன் அரஃபாவுடைய மைதானத்துக்கு போகலண்டா ஹஜ்ஜு அவனுக்கு கூடாது. அதனால தான் அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாங்களோ, அட்மிட் ஆனவங்கள அப்படியே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் அரஃபா மைதானத்தில் உட்கார வச்சு அந்த இடத்துலேருந்து நம்ம கொண்டு போவாங்க. காரணம் என்னென்னா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். அரஃபா மைதானத்தில் தங்குவது முக்கியமான ஒரு ஃபர்லாக இருக்குது. அதனால் அரஃபாவில் ரொம்ப கவனமாக நம்ம தங்கணும். அரஃபாவுடைய நேரம் வந்து லுஹாவுடைய நேரத்துலேருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், தங்குறதுக்கு எந்த ஒரு நம்மளாக முயற்சி பண்ணாட்டாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த முயற்சியும் பண்ணாமல், ஏன்னா டேக்ஸியில் மற்ற இடங்களில் நம்ம போகும்போது அவன் அரஃபாவுக்கு வெளியில் நிறுத்திட்டு இதுதான் அரஃபாவோட மைதானம் சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதனால் கூடிய மட்டும் ஹஜ்ஜு கமிட்டி ஏற்பாடு செய்ய இருந்த அந்த பஸ்ஸிலே நம்ம என்ன செய்யணும், போகிறதுக்கு முயற்சி செய்யணும். நான் ஏற்கனவே ஹஜ்ஜு செய்திருக்கேன், எனக்கு நல்ல பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி தன்னிச்சையாக யாரும் ட்ராவல் பண்ண வேண்டாம் அரஃபாவுடைய மைதானத்தில். ஏன்னா அரஃபா ஸ்டார்ட் ஹியர், அரஃபா எண்ட்ஸ் ஹியர்னு சொல்லி பெரிய பெரிய போர்டுகள் இருக்கும். அந்த அரஃபா ஸ்டார்ட் ஹியருக்குள்ளே நுழைஞ்சால் தான் அந்த அரஃபாவோட மைதானத்தில் நம்ம தங்க முடியும். அதனால் பெரிய பரந்த பூமி அது. சின்ன சின்ன வேப்ப மரங்கள் இருக்கும் அங்கே. ஓரளவு தான் அங்கே அந்த மரம் ரொம்ப உயரமாக வளராது. சின்ன சின்ன மரங்கள் இருக்கும். அந்த மரத்துலேருந்து நம்ம இலைகளோ பூக்களோ பறிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இஹ்ராமில் இருக்கிறோம், அதை கவனத்தில் கொண்டு வைக்கணும். ரெண்டாவது, அரஃபாவோட மைதானத்தில் 5.5 மணி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்கன்னு சொன்னேன். அது மாதிரி நாமளும் அதிகமான முறையில் துவாக்களில் ஈடுபடணும். அரஃபாவுடைய நோன்பு நம்ம வந்து நம்ம சென்னையிலேயோ மற்ற தமிழ்நாட்டில் இருக்கும்போது நோன்பு வைப்போம், அரஃபா நோன்பு, சுன்னத்தான நோன்புன்னு சொல்லி. ஆனால் ஹாஜிகளுக்கு நோன்பு கடமை இல்லை. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் இருக்கும்போது அவங்க நோன்பு வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியறதுக்கு டைரெக்டாக கேட்கறதுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. ஒரு பெண் சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து ஒரு கப் பாலை கொண்டு போய் அந்த நபி அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி மலமான்னு குடிச்சிட்டாங்க. எல்லாருடைய முன்னிலையும் நபி அந்த பாலை குடித்ததுனால இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நம்ம அரஃபாவோட நாளில் நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்மளுடைய உடல்நிலையும் நம்ம பாதுகாக்கணும். அதனால் அந்த நோன்புக்கும் நம்ம லோக்கலில் நம்ம இப்போ பிடிக்கிற நோன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் மகரிபுடைய தொழுகையை அரஃபா மைதானம் தொழக்கூடாது. லொஹரு அசர் மட்டும்தான் அங்கே தொழணும். ஒன்று சேர்த்து தொழலாம், ஜம்மு செய்து சொல்லலாம், இல்லை தனித்தனியாக தொழலாம். துவாவில் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஈடுபடுறோமோ, கடல் நுரைய அளவு நம்ம பாவம் செய்தாலும் சரி, மணல் துளி அளவு பாவம் செய்தாலும் சரி, மரங்களின் இலையளவு பாவம் செய்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து மலக்களை கொண்டு டிக்ளேர் பண்ணுறான். நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய வீடுகளை திரும்புன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மலக்கள் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய டிக்ளரேஷனை பார்த்துட்டு முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இல்லாமல் கவலையோடு இருந்தாங்க. சஹாபா பெருமக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருந்துச்சு. அந்த நபிக்கு மட்டும் கவலை. என்ன கவலை? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நபி சொன்னாங்களாம், அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது தவறு இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான். ஆனால் அடியார்களுக்கு செய்த துரோகம் பாவத்தை அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிட்டான். அதனால் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அந்த ஒரு பாவத்தை மன்னிக்காமல் விட்டுட்டான் என்பதாக நான் வருத்தப்படுகிறேன் என்று நபி அவர்கள் ரொம்ப கவலையோடு துவா செய்தாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா நபியுடைய அந்த துவா கவலையை கொண்டு முஸ்தலிபாவோட இரவில் அந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். நபி கவலைப்பட்டாங்க, என்னோடய உம்மத்து பலகீனமான உம்மத்து, அவங்களுக்கு நீ மாவு மன்னிப்பு கொடுக்கலன்னா அவங்க வந்து சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. நபியோட கவலையை அல்லாஹ் புரிந்து கொண்டான். பிறகு அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணான், ஏ நபியே, அந்த பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்பதாக. எங்கே? முஸ்தலிபாவோட இரவு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு இரவு. துல்ஹஜ் பிறை 10 இரவில் முஸ்தலிபாவில் தங்குறோம்.
1000 லைலத்துல் கதிரை விட சிறந்தது. அதனால் அந்த இரவில் நம்ம வந்து இபாதத்தில், திக்ரில், துவாவில், தஹஜ்ஜத் தொழுகையில் நம்ம கவனிக்க வேண்டும். அடுத்த நம்ம ஆடியோவில் யூடியூப் சேனலில் முஸ்தலிஃபாவுடைய அமல்களை பற்றி நான் சொல்கிறேன். அதனால் அப்போது ஒரு விஷயம் உலமாக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை உண்டாச்சு. எப்படி ஹதீஸுடைய கருத்து இருக்குதே, அடியாருக்கு செய்த பாவத்தை அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி, இது எப்படி முஸ்தலிஃபாவில் இந்த பாவத்தை மன்னிக்கப்பட்டது என்பதாக விளக்கம் கேட்டபோது உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. அடியாருக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு பிரச்சனைலாம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அல்லாஹ் தாலா நம்முடைய ஹஜ்ஜை மஃப்ரூரான ஹஜ்ஜை ஆக்கிட்டோன்னா, நம்முடைய மௌத்துக்கு முன்னால் நமக்கு யாரெல்லாம் நம்ம அடியாருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தாங்களோ அதையெல்லாம் சால்வ் பண்ணி முஹப்பத்தை உண்டாக்கிடுவான். அது அல்லாஹ்வுடைய தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு நேமத். நம்முடைய ஹஜ்ஜு மட்டும் மக்பூல் ஆகிட்டோன்னா, நம்ம மௌத்தாகிறதுக்கு முன்னால் நம்ம யாருக்கெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பெல்லாம் சரி செய்துட்டு தான் மௌத்தாகும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அடியாருக்கு செய்த பாவத்தை கூட எல்லாம் மன்னிச்சுடுவாங்கிறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, நம்முடைய ஹஜ்ஜி மஃப்ரூரான ஹஜ் ஆகிட்டுனா, நாம் வந்து அதை சொன்னோம்ல, பரம ஏழைன்னா முஃப்லிஸ், அந்த பரம ஏழைன்னு ஆகிறதுன்னு பாதுகாக்கப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம ஹஜ்ஜை பரிபூர்ணமான முறையில் ஹஜ்ஜுடைய இல்முகளை தெரிந்து தக்வாவோட அடிப்படையில், தவக்குல் அடிப்படையில், ஈமானோட அடிப்படையில் நம்ம ஹஜ்ஜை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய ஹஜ்ஜி மக்பூல் ஆகிடும். அதை கொண்டு பல பிரயோஜனங்கள். ஹாஜி ஒரு காலம் ஏழையாக மாட்டார். ஹாஜியுடைய துவா, கபூலியத்துடைய துவா, ஹாஜி அன்று பிறந்த பாலகனமாக ஆகிடுவார். ஹாஜி 400 குடும்பங்களுக்கு நரகத்துக்கு முடியாதப்பட்டவர்களை சொர்க்கத்துக்கு செல்ல சிபாரிசு செய்யக்கூடியவர் ஆகிறார். ஹஜ்ஜின் பிரதிபலன் சொர்க்கம்.